வணக்கம் மாணவர்களே. 5ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம வந்து அலகு 1 பார்த்துருக்கோம். ஆர்கன் சிஸ்டம். அதாவது உறுப்பு மண்டலங்கள். அதுல இதுவரைக்கும் நம்ம இதயத்தை பத்தி படிச்சிருக்கோம். அப்புறம் எக்ஸ்கிரியாட்டரி சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலத்தை பத்தி படிச்சிருக்கோம். இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல போறோம். நரம்பு மண்டலம். ஸோ நரம்பு மண்டலம் அது எப்படி இருக்கும்? அதோடைய பாகங்கள் என்ன? அதாவது நம்ம மூளை அதோடைய பாகங்கள் என்ன? அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு அந்த ஒரு அனிமேஷனையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல நமக்கு வந்து 1 மார்க் டெஸ்ட். சரிங்களா? இந்த யூனிட்லோடைய 1 மார்க் டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம்ல. 1 மார்க் டெஸ்ட் 10 1 மார்க் டெஸ்ட் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து லாஸ்ட் 10 மினிட்ஸ் காமிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கிளாஸ் இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி இது என்ன டாபிக் நமக்கு தெரியாது. சரியா? டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை திங்க் பண்ணலாம். என்ன அப்படின்னா, நாம டெய்லி இதை திங்க் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க யோசிக்கீங்க, என்ன சொல்லுவாரு சார், என்ன சொல்லுவாரு, இன்னைக்கு என்ன படிக்க போறோம், இன்னைக்கு என்ன எழுதலாம், கிளாஸ் முடிஞ்சோடனே என்ன பண்ணலாம், வீட்டுல என்ன இருக்கும், இப்படி யோசிக்கீங்களா? கரெக்டா? அதே போல வீட்டுல அம்மா வந்து ஏதோ டீயோ காஃபியோ போட்டு வச்சிருக்காங்க. நீங்க வந்து அது சூடா இருக்கு, நீங்க தெரியல, நீங்க அப்பதான் உள்ள வரீங்க, அதை எடுக்கிறீங்க, அதை தொடர்றீங்க. அந்த சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே இது வரைக்கும் யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த சூடான பாத்திரம் கை வச்சோடனே அப்படி டக்குன்னு எடுக்கீங்களே. சின்ன வயசுல இருந்து அப்படியே கையை வச்சுட்டு இருப்பீங்க. யாருமே சொல்லிடுவேன், சூடு பாத்திரம்டா, இது தொடாத, தொட்டா அப்படி கையை எடுன்னு யாரோ சொல்றாங்களா? இல்ல, ஆட்டோமேட்டிக்கா கையை எடுக்கிறீங்க. அப்படிதான் தொட்ட உடனே நம்ம கை போயிருது. இதே மாதிரிதான் நம்ம டெய்லி லைஃப் எங்கேயாவது ஒரு ஒரு கல்லு நம்மளை பார்க்க யாராவது எரியும் போது நம்ம டக்குன்னு அலர்ட் ஆகுறது, இல்ல ஏதோ ஒரு முள்ளு வந்து பைக்ல போகும்போது ஒரு முள்ளு அந்த இது இருக்கும், அதை பார்த்தோன்னா டக்குன்னு அலர்ட் ஆகுறது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நிறைய அலர்ட்டா நாம பண்ண மாட்டோம். நமக்கு பின்னாடி உடம்புக்குள்ள ஒரு இது அலர்ட்னஸ் இருக்கு. கரெக்டா? சோ நம்ம உடம்பு எப்படி இவ்வளவு வேகமா யோசிச்சு ரியாக்ட் பண்ணுது? அவ்வளவு ஒரு செகண்ட் கூட இல்ல, அவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது யோசிச்சு பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அது டேமேஜ் ஆகும். அப்படிதானே? அப்போ இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா? இது ஏன், இதுக்குள்ள என்ன இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதை தான் இந்த யூனிட்ல நம்ம படிக்க போறோம். இந்த டாபிக்ல நம்ம உடம்ப மொத்தமா கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இருக்கு. அதுக்கு பேர் தான் நரம்பு மண்டலம். இங்கிலீஷ் வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இத. நர்வஸ் சிஸ்டம். இந்த நர்வஸ் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி அவர் தான் எல்லாத்தையும் பண்றாரு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள், நியூரான்களை கொண்டுள்ளன. நியூரான், சரிங்களா? நியூரான்ஸ், இந்த நியூரான்ஸ் கொண்டுள்ளது. ஓகேவா? நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது இந்த நியூரான்களை கொண்ட நரம்புகள் ஒருங்கிணைந்த ஒரு அமைப்பு. அதாவது இன்டகிரேஷன் ஆஃப் நர்வ்ஸ் அண்ட் நியூரான்ஸ் தான் இந்த நர்வஸ் சிஸ்டம். புரியுதா? ஓகே. அப்ப இந்த உடம்புல எது சார் நரம்பு மண்டலம்? எதை நரம்பு மண்டலம் சொல்றோம்? எனக்கு மூளை தெரியுது, இதயம் தெரியுது, கண்ணு தெரியுது, காது தெரியுது. இப்ப நரம்பு மண்டலம் எதை சொல்றீங்க? எஸ், நரம்பு மண்டலத்தை 2 முக்கிய பிரிவுகளாக நம்ம பிரிப்போம். என்னெல்லாம் அப்படின்னா, ஒண்ணு வந்து மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம். இத வந்து சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சிஎன்எஸ்னா இங்கிலீஷ்ல வந்து சென்ட்ரல், ஏன்னா மைய அப்படின்னா சென்ட்ரல், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இன்னொன்னு இருக்கு, அவர் வந்து பிரிவு நரம்பு மண்டலம். பிரிவு நரம்பு மண்டலம். இவரை வந்து பிஎன்எஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். அதே தான், அந்த பிக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். அவ்வளவுதான். அப்போ இதுக்கப்புறம் நீங்க பிஎன்எஸ் சிஎன்எஸ் சொல்றீங்க. ஓகே, என்னுடைய உடம்புல என்னுடைய நரம்பு மண்டலத்துல நர்வஸ் சிஸ்டம்ல 2 பிரிவுகள் இருக்கு, ஒன்னு சிஎன்எஸ் இன்னொன்னு பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிடலாமா? ஈஸி தானே? ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மைய நரம்பு மண்டலத்துடைய முக்கிய உறுப்பு எதுமா? இந்த சிஎன்எஸ் உடைய முக்கிய உறுப்பு எதுமா? என்னோட பிரெயின் தான், நம்மளோட பிரெயின். அடுத்த நம்ம மூளை தான். கரெக்டா? சோ
இந்த மூளையோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸோடைய பண்புகள், அதாவது அவருடைய ஃபங்க்ஷன், அவர் என்ன பண்ணுவாரு, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு ஆக்டிவிட்டி அனிமேஷன் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். என்னுடைய ஸ்கிரீனை நான் வந்து இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதுல மூளையோட அமைப்பை நம்ம பார்க்க போறோம். அந்த மூளையோட அமைப்பு பார்க்கறது மட்டும் இல்லாம, அது ஒவ்வொரு பாகங்களும் என்னென்ன வேலை பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒரு நிமிஷம். என்னுடைய ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஷேர் ஆயிட்டு இருக்கா? எஸ், குட். இப்போ என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து என்னுடைய ஆன் பண்றேன், ஸ்கிரீன் ஆன் பண்றேன். இப்போ உங்களுக்கு தெரியுது மூளை இருக்கு. ஏன்னா இவர் தான் மைய நரம்புன்றதோட முக்கிய உறுப்புன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் என்னென்ன வேலை பண்றாங்க அப்படின்னா, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் சேர்த்து அதில் எடிட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னா அதனால ரெண்டு பேத்துக்கும் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாகங்களை குறிப்போம். அதுக்கப்புறம் நான் அந்த பாகங்களை குறிக்கும் போது ஒவ்வொன்றா அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம நீங்க தமிழ்லயும் இங்கிலீஷ் மீடியம் புக்லாம் வச்சிருப்பீங்க. உங்களோட புக்கை பார்த்துட்டே பாருங்க. எங்கெங்க பார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? மேல இருந்து ஆரம்பிக்கலாமா? அதுதான் பெருமூளை. சரிங்களா? செரிபரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுதான் பெருமூளை. எங்க இருக்குன்னு பாருங்க. பெருமூளை இந்த இருக்கா? இததான் இங்க நம்ம காட்டுறோம். செரிபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளை. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம சிந்திக்கோம்ல, திங்கிங் பண்றோம்ல, அதுக்கு அப்புறம் மெமரி, நம்மளோட நினைவாற்றலை கட்டுப்படுத்துறது இவர் தான். அப்புறம் நம்மளுடைய உணர்வுகளை மூளையில செயலாக்குறதும் இவர் தான். சென்சரி இன்புட்ஸ் அப்படிம்பாங்க. உணர்வுகள் எல்லாம் மூளையில் செயலாக்குறது, சென்சரி ப்ராசஸிங் பண்றதும் இவர் தான். அதுக்கப்புறம் தன்னிச்சையான இயக்கங்கள், நம்ம இப்ப சொல்றோம்ல, டக்குன்னு கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்ற இதெல்லாம் ஒரு தன்னிச்சையான இயக்கம் தானே. அந்த வாலண்டரி மூவ்மெண்ட்ஸை தூங்குறதும் இவர் தான். வாலண்டரி ஆக்ஷன்ஸ் பண்றவரும் பெருமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய செரிபரம். அடுத்து இருக்கக்கூடியதான் கார்பஸ் கலோசம் அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கன்னா அதுதான். அவர் எங்க இருப்பாருன்னா இந்த இருக்கு பாருங்க. அவர் தான் இங்க அடுத்து இருக்கக்கூடிய ஆளு. இந்த இருக்காருல, இதுதான் இந்த இடம். சோ இதை பார்த்தாலே தெரியும், மேல உள்ளதையும் பின்னாடி உள்ளதையும் இணைக்கிற ஒரு இது மாதிரி தெரியுதா, ஒரு பிரிட்ஜ் மாதிரி தெரியுதா? எஸ், கரெக்ட். கார்பஸ் கலோசம் அதான் பண்ணுவார். அவர் என்ன பண்றாருன்னா, மூளையுடைய இரு அரைக்கோளங்களை, மேல உள்ள அரைக்கோளம் கீழே உள்ள அரைக்கோளங்களை, அதாவது ஹெமிஸ்பியர்மாங்க, அதை வந்து இணைப்பது இந்த கார்பஸ் கலோசம். அது மட்டும் இல்லாம இந்த இரு பக்கங்களுக்கு இடையே தகவல்கள், அதாவது இன்ஃபர்மேஷனை பரிமாறுறது, டிரான்ஸ்பர் பண்ற வேலையும் இந்த கார்பஸ் கலோசம் தான் பண்றாரு. ஓகேவா? இது புரியுதா? ஓகே. இப்போ அடுத்து அதுக்கு கீழே வரக்கூடியதான் நம்ம வந்து தலாமஸ் அப்படின்னு போடுறோம். தலாமஸ் எங்க இருக்காரு? இந்த இருக்காரு. இவர் தான் இந்த இருக்காரு. இதுதான் தலாமஸ். புரியுதா? கார்பஸ் கலோஸ்க்கு அடியில அப்படியே தலாமஸ் வராரு. இந்த தலாமஸ் என்ன பண்றாரு? இவர் தான் வந்து ஒரு ரிலே ஸ்டேஷன் அப்படிம்பாங்க. அதாவது முக்கிய தகவல் பரிமாற்ற மையமாக இவர் செயல்படுறாரு. சரிங்களா? முக்கிய தகவல் பரிமாற்ற மையமாக இவர் செயல்படுறாரு. உணர்வு தகவல்களை பெருமூளைக்கு, செரிபரத்துக்கு அனுப்புறதும் இவர் தான். சரிங்களா? சென்சரி இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமூளைக்கு, செரிபரத்துக்கு அனுப்புறது இவர் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய உறக்கம், ஸ்லீப், அப்புறம் வேக்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வு, எல்லாத்தையும் ரெகுலேட் பண்றது, ஒழுங்குபடுத்துறதும் இந்த தலாமஸ் தான். இது புரியுதா? ஓகே. இப்ப தலாமஸ் பார்த்த பிறகு அதே பேர மாதிரி இருக்கக்கூடிய ஹைப்போ தலாமஸ் நம்ம பார்க்கிறோம். தலாமஸ் பாத்தீங்களா? இப்போ ஹைப்போ தலாமஸ் எங்க இருக்குன்னா அதுக்கு கீழே இருப்பார். ஸோ ஹைப்போ தலாமஸ் இந்த இருக்காரா? இந்த இருப்பார். இதுதான் ஹைப்போ தலாமஸ். அது கீழே இருப்பார். பேர் வந்து ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அப்படிதான் தலாமஸ், ஹைப்போ தலாமஸ் சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மளுடைய பாடியோட டெம்பரேச்சர், அதாவது உடல் வெப்பநிலையை பராமரிக்கிறது, ரெகுலேட் பண்றது இவர் தான். கூடிடக்கூடாது, குறைஞ்சிடக்கூடாதுன்னு கரெக்டா இருக்கணும். ஏன்னா பாடியோட டெம்பரேச்சர் நீங்க நினைக்கலாம், அது என்ன சார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி டெம்பரேச்சர் கூடினாலும் குறைஞ்சாலும் நம்மளுக்கு நோய் வரும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஏத்தாப்புல எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்புறம் நம்மளுக்கு பசி, தூக்கம், சாரி தாகம், இதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் கட்டுப்படுத்துறதும் இந்த ஹைப்போதாலமஸ் தான். அதுக்கப்புறம் பிட்யூட்டரி சுரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட், அதோடைய செயல்பாட்டை நிர்வகிக்கிறதும் இந்த ஹைப்போதாலமஸ் தான். புரியுதா? ஓகே. ஹைப்போதாலமஸ் கீழே ஒருத்தர் வந்து நீண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் தான் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட், பிட்யூட்டரி சுரப்பி.
இந்த பாருங்க நீண்டுட்டு இருப்பாரு பாருங்க. சரியா? இதுதான் இவர்தான் பிட்யூட்டரி சுரப்பி. இவர் வந்து தலைமை சுரப்பிமாங்க. இவரை மாஸ்டர் கிளாண்டுமாங்க. உடலுடைய தலைமை சுரப்பி யாரு அப்படின்னு கேட்டா பிட்யூட்டரி கிளாண்டு. நிறைய ஒண்ணுல கேட்பாங்க. சரிங்களா? ஏன் சார் சொல்றாங்கன்னா பிற சுரப்பிகளுடைய அந்த பிற கிளாண்டோடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்துறது இவர் தான். ஒருத்தர் எப்படி கூடணும், ஒருத்தர் எப்படி குறையணும், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது இவர் தான். அப்புறம் வளர்ச்சி ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரோத் ஹார்மோன், அதை சுரக்கிறதும் இவர் தான். குரோத்துக்கு ஹார்மோன் வேணும்ல உடலுக்கு, குரோத் ஹார்மோன் இருந்தால் தானே வளர்ச்சி அடைய முடியும். ஸோ அதை சுரக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிட்ரூட்டி கிளாண்ட் தான். ஓகேவா? ஒரு சைடு நீங்க வந்து எல்லாத்தையும் பாட்டீங்க. இப்போ இது போக மற்ற சைடை பார்க்க போறோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் பான்ஸ். இந்த பாருங்க, இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. மூளையோடைய இந்த இடத்துல பான்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பான்ஸ் பேரு வித்தியாசமா இருக்கும். அப்படின்னா இவர் என்ன பண்ற பார்க்கலாமா? இவரு மூளையுடைய பகுதிகளுக்கு இடையே பாலமாக பிரிட்ஜாக செயல்படுவாரு. இவர் தான். அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவாசம் பிரீத்திங் பண்றோம்ல, அந்த சுவாசத்தை ஒழுங்குபடுத்த உதவுவதும் இவர் தான். பிரீத்திங் கண்ட்ரோல் பான்ஸ் இவர் வந்து இருக்கார். அதுக்கப்புறம் சிறுமுளை. இப்ப நீங்க பெருமுளை ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்க, செரிபரம் அப்படி மாட்டீங்களா? அதே மாதிரி சிறுபுலம், சிறுமுளை வந்து செரிபலம் அப்படிம்பாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போறோம். அவர் எங்கன்னா இந்த இந்த அந்த இருக்கலாம், இந்த ஷேப் மாதிரி இருக்கும். இதுதான். ஓகே, அந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி நீங்க மூளையோடைய படத்தை உறைஞ்சி டிரா பண்ணி நீங்களே பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த செரிபலம் சிறுமுளை என்ன பண்ணும்னா நம்மளுடைய உடல் சமநிலையை, பாடி பேலன்ஸை பராமரிக்கிறது. ஓகே, பாடி பேலன்ஸை பராமரிக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம உடம்புல வந்து நிறைய தசை இயக்கங்கள் இருக்கு, அப்படிதானே? இதெல்லாம் துல்லியமாக ஒருங்கிணைக்குவதும் இவர் தான். சரிங்களா? கோஆர்டினேட்ஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன சொன்னா நம்மளோட உடல் உள்ள தசை இயக்கங்களை கட்டுப்படுத்துறது, துல்லியமாக ஒருங்கிணைக்கிறது, எல்லா வேலையுமே இந்த சிறுமுளை அவர் தான் பார்க்கிறார். இது கிளியர் ஆயிட்டா? ஓகே, அடுத்து வராரு முகுலம். முகுலம் இந்த இருக்குல்ல, இங்க இது வந்து மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இத மெடுலா ஆப்ளங்கேட்டா, தமிழ் வந்து முகுலம். இந்த வார்த்தை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல. முகுலம், தண்டுவடம், இந்த ரெண்டு வார்த்தையும் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய வார்த்தை தான். முகுலம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மளுடைய ஹார்ட் ரேட், இதய துடிப்பு மற்றும் சுவாசத்தை கட்டுப்படுத்துகிறது. பிரீத்திங், ஹார்ட் ரேட்டை கட்டுப்படுத்துறது அப்ப ரொம்ப இம்பார்ட்டன் தானே. ஹார்ட் ரேட் அதிகமா போலாமா, ஸ்லோவா போலாமா? இல்லையே, கரெக்டா போனோம் அப்படின்னா இதய துடிப்பு மற்றும் சுவாசத்தை கட்டுப்படுத்துறது இவர் தான். அதுக்கப்புறம் நம்ம உடம்பு, நம்ம எப்பமாவது நம்ம தும்புறோம், அப்புறம் இருமல் எடுக்கிறோம் போன்ற அனைத்து செயல்களை கண்காணிக்கிறதும் இவர் தான். சரி, ஏன்னா அவர் கண்காணிக்கணும். அதெல்லாம் என்ன என்ன எதனால தும்புறான், எதனால வருது, தும்புறனால என்ன பண்றான், எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு வாரம் வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. ஏன்னா நம்ம 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 நினைப்போம் நம்ம தான் பெரிய ஆள் நினைப்போம். ஆனா நம்ம உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் இருக்கு. அவங்களாம் ஒர்க் பண்ணணும். அவங்க சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? அவங்க அவங்களும் வேலை நிறுத்தம் அதெல்லாம் பண்ணுவாங்க. அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, டயர்ட் ஆவாங்க, எல்லாமே நடக்கும். பட் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளுடைய வேலையை மட்டும் ஒழுங்கா பார்க்கணும். ஓகே, ஸோ அடுத்து ஃபைனலா உள்ளது ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்ற தண்டுவடம். இந்த இது, ஸோ அந்த தண்டுவடத்தையும் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா மூளை சொல்லக்கூடிய தகவல்ல உடலுக்கு கொண்டு போறக்கூடிய வேலை இந்த இதுதான். இதான் பாத்வே. இது வழியா தான் அந்த மூளைக்கும் உடலுக்கும் இடையே செய்திகளை கடத்தப்படுகிறது. செய்திகள் வந்து கடத்தப்படுகிறது இதனாலதான், இது வழியா தான். இப்போ ரொம்ப முக்கியம்ல, மூளை புரிஞ்சுக்கணும், மூளை சொல்லணும். ஓகே, அந்த இடத்துல நிறைய பேர் போங்க, அந்த மாதிரி நோய் வந்திருக்கு, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் சொல்லணும். ஸோ அதை சொல்றக்கூடிய அந்த பாத்வே தான் ஸ்பைனல் கார்டு. சரிங்களா? தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தண்டுவட அனிச்சை செயல்களை, அதாவது ஸ்பைனல் ரிஃப்ளெக்சஸ், இது கட்டுப்படுத்துகிறது. இத்தனை வேலை இருக்கு. இதெல்லாம் பாகங்கள். இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படிதானே? இப்போ இதை கிளிக் பண்றேன். ஏதோ நம்ம மாத்தி போட்டிருந்தோம்னா அதை சரி பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டா இருக்கா? எஸ், எல்லாம் கரெக்டா இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னைக்கு ஹோம்ஒர்க் இப்பவுமே நான் சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் என்னதுமா, வீட்டுக்கு போயிட்டு ஆன்சர் திருப்பி காமிக்க, வீட்டுக்கு போயிட்டு மூளையோட படம் வரைஞ்சி அந்த பாகங்களை குறிங்க. பாகங்களை குறிக்கிறது மட்டும் போதும். ஏன்னா பாகங்களை குறிச்சு அந்த பாகங்களுடைய வேலை என்னன்னு கூட நீங்க எழுதலாம். பட் அது நம்ம பின்னாடி வர வர பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
என்னன்னா அந்த மூளையோட பாகங்களை குறிச்சு மூளையை படம் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த இடத்துல போடணும். அதாவது சிறுமூளை இருக்கிற இடத்துல பெருமூளை போடக்கூடாது. ஹைப்போ தலாமஸ் இருக்கிற இடத்துல தலாமஸை போடக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக அந்தந்த இடத்துல போடுங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க். நோட் பண்ணிக்கலாமா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கான்செப்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன் வேர்டுக்கு போகலாம். இப்போ மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான் சிஎன்எஸ் நம்ம பார்த்தோம். மூளை அதில் இருக்கு. அதுக்கப்புறம் மூளைக்கு அப்புறம் தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு இருக்கு. அப்புறம் நரம்புகளை உள்ளடக்கியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்எஸ்ல வரும். அந்த பிரெயினை பத்தி பார்த்தோம், மூளையை பத்தி பார்த்தோம். இந்த மூளை தான் நம்மளுக்கு நினைவு கூறுதல், படித்தல், எழுதுதல், திங்கு, ரீடு, ரைட்டு எல்லாத்தையும் பண்ணுது. நம்ம மூளையானது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எடுக்குது, மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லிப்பாங்க. மெனிஞ்சஸ் அப்படிங்கிற 3 பாதுகாப்பு உரைகளால் சொல்லப்பட்டுள்ளது. 3 லேயர். எப்படி சில பேரை வந்து பாதுகாக்க அடுக்கடுக்கா பாதுகாப்பு படை போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி மூளையை பாதுகாக்கிறதுக்கு இந்த இவங்க தான் மெனிஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பாதுகாப்பு உரைகளால் சொல்லப்பட்டுள்ளது. அவர் யாரெல்லாம்னா தமிழ் எழுதுறான டியூரா மேட்டர் ஒருத்தர். ரெண்டாவது அரக்னாய்டு மேட்டர். இங்கிலீஷ்ல எழுதுக்கு டைம் இருக்காது. மூணாவது பயா மேட்டர். பயா மேட்டர் நோட் பண்ணிக்கோங்கன்னா இந்த 3 லேயர்களால 3 உரைகளால சொல்லப்பட்டதா மூளை. அதுக்கப்புறம் இந்த மூளை வந்து 8 அசைய எலும்புகள், அதாவது 8 இம்மூவபிள் போன்ஸ் ஆன கிரேனியம் அல்லது மண்டையோடு அப்படிங்கிற எலும்பு பெட்டகத்தில் பத்திரமா வைக்கப்படும். இது கூட நம்மளுக்கு தெரியும். நம்ம மண்டையோடும் படிச்சிருப்போம். அதுக்கு இன்னொரு சயின்டிபிக்கான வார்த்தை என்னன்னா கிரேனியம். சரிங்களா? அதான் இங்கிலீஷ்ல வரேன். கிரேனியம் அல்லது ஸ்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மண்டையோடு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளதான் மூளை பத்திரமா அழகா வைக்கப்பட்டிருக்கு. 8 அசைய எலும்புகள் இருக்கான். 8 இம்மூவபிள் போன்ஸ். புரியுதா? சோ மூளையானது பல மில்லியன் அலகுகளான நியூரான்ஸ், இப்ப நம்ம நியூரான்ஸ் ஒண்ணு பார்த்தோமா, அதால் உருவாக்கப்பட்டது. மூளையானது பல மில்லியன் அலகுகளான நியூரான்களால் உருவாக்கப்பட்டது. இந்த மூளையில முக்கிய பாகங்கள் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. செரப்ரம், அது வந்து போர் பிரெயின் வாங்க, முன் மூளை. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த தலாமஸ், ஹைப்போதலாமஸ் எல்லாம் இருக்கும். மிகப்பெரிய பார்ட் அது. சென்டர் ஆஃப் மெமரி அது. அப்புறம் நம்ம கற்பனை திறன், இன்டெலிஜென்ஸ், இமேஜினேஷன், ரீசனிங் எல்லாத்தையும் அவர் தான் காரணம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த நடுமுலை, செரபலம், மிட் பிரெயின் அப்படிமாங்கல்ல, பெருமூளையுடைய பின்பகுதியில் அமைந்திருக்கும். உடலுடைய தசைகளை ஒருங்கிணைக்கும், உடலுடைய சமநிலை பராமரிக்கும். நான் சொன்னேன்னா மெயின்டைன் பாடி பேலன்ஸ், அதான் சொன்னேன்னா. அதுக்கப்புறம் பின்மூளை, அது வந்து மெடுலா ஆப்ளங்கேட்டா அப்படின்னு சொன்னோம்னா பான்ஸ், அப்புறம் முகுலம் அப்படிலாம் இருக்கும். இதெல்லாம் அததான் வந்து மூளைத்தண்டு, பிரெயின் ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரியா? இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். ஓகே, ரைட். நம்மளுடைய மூளையோடைய சராசரி எடை எவ்வளவுமா? 1.300 kg, கிலோகிராம். சரியா? மனித மூளையோட சராசரி எடை 1.300 kg. ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட்டா? அண்ட் முக்கியமா என்னதுமா, நம்மளோட மூளைக்கு எப்பவுமே ஆக்சிஜன் தேவை. மூளையோட செயல்பாடுக்கு தொடர்ந்து 4 நிமிடங்கள் மேல 4 மினிட்ஸ் மேல ஆக்சிஜன் கிடைக்கலன்னா மூளை தன்னோட செயல்பாட்டை இழந்து விடுவோம். அதனால ஆக்சிஜன் அதுக்கு கிடைக்கணும்னா நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், நல்ல தூக்கம், ஆரோக்கியமான உடல்ல நல்ல நம்ம ஒரே இடத்துல உட்காந்து செல்போன்ல நோண்டக்கூடாது, ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் பண்ணீங்கன்னா மூளைக்கு அந்த தேவையான சக்தி கிடைக்கும். அதாவது அந்த ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால நன்றாக இயங்கும். இல்லைன்னா அது அவர் வந்து ஷட் டவுன் ஆயிடுறார். இதெல்லாம் புரியுதா? அதுக்கப்புறம் தண்டுவடம் பார்த்தோம். நம்ம சொல்லிட்டேன் தண்டோட என்னன்னு, மூளையில இருந்து உடம்புக்கு போறக்கூடிய அந்த இது பார்த்தோம், செய்திகள் போறக்கூடிய இது. அப்படிதானே? இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிஎன்எஸ். இப்ப சிஎன்எஸ் பார்த்தோமா? பிஎன்எஸ் என்னன்னா பிரிவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொன்ன பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம். தண்டுவடத்திலிருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை கொண்டுதான் இது. ஸோ இதுலயும் 2 அணா இருக்கு. ஒன்னு வந்து சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம், என்எஸ் நான் போடுறேன். இன்னொன்னு வந்து ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க.
தமிழ்ல வந்து உடல் உறுப்பு மண்டலம், சோமாட்டிக் நர்வஸ் சிஸ்டம். உடலுடைய உறுப்புகளிலிருந்து உணர்வுகளை மூளைக்கும், மூளையிலிருந்து செய்திகளை உடல் உறுப்புகளுக்கும் கடத்தரக்கூடியது இது. கடத்தி இயக்கத்தை உருவாக்குது. அட்டானமஸ் என்எஸ் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம், தானியங்கு நரம் மண்டலம், பேர்ல இருக்கு தானியங்கு அப்படின்னு சொல்லிட்டு, உடலுடைய உள் உறுப்புகளில் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது. இன்னர் ஆர்கான்ஸ், அதோடைய நரம்புகளை கட்டுப்படுத்துறது இந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தான், தானியங்கு நரம்பு மண்டலம். ஓகே ஸ்டூடெண்ட், இதெல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? ஓகே, சூப்பர். ஸோ நரம்பு மண்டலத்தை பத்தி இன்னைக்கு நீங்க பாத்துறீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருப்பீங்க நம்புறேன். இப்போ நம்ம ஒன் வேர்டு போகலாம். நான் என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். இதுல 10 ஒன் வேர்டு இருக்கும். இந்த 10 ஒன் வேர்டையும் நீங்க கரெக்டா எழுதுவீங்கன்னு நம்புறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பாடம் 1 உறுப்பு மண்டலங்கள், ஆர்கான் சிஸ்டம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஒரு மதிப்பு வினாக்கள். ஸோ உங்களுக்கே தெரியும், கொஸ்டின் வித் ஆன்சரோட எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the conversion of complex food molecules into simpler molecules is called. சிக்கலான உணவு மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளால் மாற்றம் அடையும் செயல்முறையானது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. எல்லா கொஸ்டினுக்கும் ஒரு 50 செகண்ட் போதும்லான? எஸ், ஓகே. ஓகே, டைம் முடிஞ்சதா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் போலாம். இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். டேஸ் சிஸ்டம் ரிமூவ்ஸ் த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பாடி. டேஸ் மண்டலமானது உடலிலிருந்து கழிவுப் பொருட்களை வெளியேற்றுகிறது. ஸோ நீங்க ஆன்சர் எழுதுறீங்கன்னா, இப்போ ஆன்சர் அதுக்கு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு அப்புறம் கொஸ்டின் அப்படியே எழுதுவீங்க. எப்படி இருக்கோ அப்படி. இப்போ நீங்க இப்போ உங்க ஸ்கிரீன்ல தெரியுது, அதை அப்படியே எழுதுங்க. அந்த டேஸ்ல மட்டும் அந்த ஆன்சர் எழுதுவீங்க. ஸோ எல்லாத்தையும் எழுதணும், ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, எல்லாத்தையும் எழுதணும். ஸோ இதுக்கும் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ரைட், டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். மூணாவது கொஸ்டின், ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த கிட்னிஸ். சிறுநீரகங்களுடைய அமைப்பு மற்றும் செயல் அலகுகள் பார்த்தோமா? இதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் எல்லாம் நம்ம இம்பார்ட்டன் ஒன்று சொன்னோம்னா இதுதான். என்னது? ஓகே, டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஃபோர்த் கொஸ்டின், த ஹார்ட் இஸ் கவர்ட் வித் டபுள் வால்டு மெம்பரேன் கால்டு. இதயமானது டேஸ் எனப்படும் இரட்டை அடுக்கு சவ்வினால் சூழப்பட்டுள்ளது.
இதுக்கு டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அஞ்சாவது கொஸ்டின். The brain is covered by three membranes called dash. மூளை dash எனப்படும் மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட், டைம் முடிஞ்சது. இதுக்கு அடுத்த கொஸ்டின் போலாம். The digestive tract is complex structure in which dash takes place. உணவு குழல் ஒரு சிக்கலான அமைப்பாகும், இதில் dash நடைபெறுகிறது. உணவு குழல் என்ன நடக்கும்? இதான் கொஸ்டின். ஓகே டைம் முடிஞ்சது. அடுத்த கொஸ்டின், ஏழாவது கொஸ்டின் போலாம். Urinary bladder act as a temporary storage organ of dash. சிறுநீர்ப்பை dash தற்காலிகமாக சேமித்து வைக்கும் உறுப்பாக செயல்படுகிறது. ஓகே டைம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எட்டாவது கொஸ்டின். The central nervous system consists of the dash and dash spinal cord. மைய நரம்பு மண்டலமானது dash மற்றும் தண்டுவடத்தை உள்ளடக்கியது. ஓகே, இதுக்கும் டைம் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நைன்த் கொஸ்டின் போலாம். On an average, a healthy human adult breathes dash times per minute. தோராயமாக ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை சுவாசிக்கிறான்? டேஷ் முறை. அந்த நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பரை போடுங்க. நம்ம ஒரு நாள் கிளாஸ்ல அது கேட்டிருந்தோம். அப்படிதானே?
ஓகே ஸ்டூடெண்ட், இதுக்கும் டைம் முடிய போகுது. எஸ், ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். The average weight of the human brain is dash kg. மனித மூளையின் சராசரி எடை டேஷ் கிலோகிராம் ஆகும். ஸோ 10 கொஸ்டின் இதில் பார்த்தோம். டவுட் இருந்தால் கேளுங்க. இன்னைக்கு கிளாஸில் உள்ளது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஹோம்ஒர்க் சொல்லிட்டேன். மூளையோடைய அந்த ஸ்ட்ரக்சர், அதை நீங்கள் அமைப்பை ட்ரா பண்ணி பாகங்களை குறிக்கணும். டிக்டேஷன் கிடையாது, ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்வேர்டு இதுலேயே நீங்கள் எழுதுறீங்கனால டிக்டேஷன் ஒர்க் கிடையாது. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டு அடுத்த கிளாஸில் அடுத்த வாரம் நம்ம வந்து புது யூனிட் 2ஆம் யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்றும் இல்லை. எதுவும் ரிட்டர்ன் காமிக்கணுமா, திரும்பி காமிக்கணுமா? நரம்பு மண்டலம் நீங்கள் பார்த்தோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பிஎன்எஸ், பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் படித்தோம். எதுவும் டவுட் இருக்கா? இல்லைங்களா? சரிப்பா. ஸோ கிளாஸ் நிறைய வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.